ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. அக்கா மாமாலாம் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் பாப்பா தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அவங்க முழிச்சிட்டு இருந்தால் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது, நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு கையோட பாய் வச்சுட்டு துணிலாம் இருக்க எல்லாம் அலசி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுங்க. பார்த்தா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வருது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி ஆனதுனால சரி பிச்சுட்டு எல்லாம் காயாதுன்னு நினச்சிட்டு வெயில் வர பக்கமாக எடுத்துகிட்டு வந்து காய வச்சாச்சுங்க. சரி நாமளும் குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்தாச்சுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு நைட்டு செஞ்சு இட்லி கொஞ்சம் மீதம் இருந்ததுனால அது இட்லி உப்புமா பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியல், இது தக்காளி தேங்காய் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் தாங்க. எல்லாத்து வீட்லேயுமே பசங்க வந்து அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, பொண்ணுங்க வந்து அப்பா மேலே பாசமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் பையன் அதுக்கு ஆப்போசிட்டு தாங்க. என்கிட்டேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கூட்டி விட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் என்னை சுற்றி சுற்றி வருவான். எங்கள் அப்பா இருந்தால் என்னை கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்குதான்னு